அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்குள்ள வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ரியலிஸ்டிக் ரிட்டர்ன்ஸ எதிர்பார்த்துட்டு வராங்க. செபியும் அதான் சொல்றாங்க. அதாவது இங்க 99% பீப்பிள் ஏன் லாஸ் பண்றாங்கன்னா, அன்ரியலிஸ்டிக் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து வருது. அன்ரியலிஸ்டிக் ரிட்டர்ன்ஸ்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 7% வட்டி குடுக்குறாங்க பேங்க்ல. இத தாண்டி நீங்க அதிகமா உங்க ஃபண்ட்லருந்து ரிட்டர்ன்ஸ் வரணும்னா, ஒண்ணு பாண்ட்ஸ்ல போடலாம். ஒரு 9-10% கார்ப்பரேட் பாண்ட், கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ்ல. அத தாண்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இடிஎஃப்ல. இந்த ஈக்குவலா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஒரு 13, 14, 15% கிடைக்கும். இது இல்லாம வேற எதுல அதிகமா கிடைக்கும்னா, லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் ஒரு 15% உங்களுக்கு அப்ரிசியேஷன் இருக்கும்னு வச்சுக்கங்களேன். ஆனா இத தாண்டி நீங்க அதிகமா சம்பாதிக்கணும்னா, ஒண்ணு பிசினஸ் பண்ணணும். அப்படி இல்லையா, ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்ட் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னும் அதிகமா ரிட்டர்ன்ஸ்னா ட்ரேடிங் பண்ணணும். ஸோ இந்த ட்ரேடிங்னு பார்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜில் பார்க்காம உங்களுக்கு டபுள், ட்ரிபிள் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதாவது நீங்க ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணி உடனே எனக்கு அதுல இருந்து 5,000 ரூபாய் ப்ராஃபிட் வரணும். அப்பனா யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் 50% இன் a சிங்கிள் ட்ரேட். இது ஒரு கேம்பிளிங் மைண்ட் செட். ஓகேவா? குயிக் ரிச் மைண்ட் செட். இந்த மாதிரி இருக்கனால தான் உங்களுக்கு பெரிய பெரிய லாசஸ் வரதுக்கு காரணம். சீக்கிரமா எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து வெளியே போறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். அப்ப ரியலிஸ்டிக் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க தான் செபி அட்வைஸ் பண்றாங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு 2ல இருந்து 4% நீங்க ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்தாலே, உங்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தாலே அது பெரிய விஷயம். அதை நீங்க கன்சிஸ்டண்டா பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு கன்சிஸ்டண்டா பண்ணும்போது, அந்த இயர் எண்ட்ல உங்க போர்ட்ஃபோலியோல இருந்து ஒரு 25%க்கு மேல உங்களால பங்கு சந்தையில இருந்து சம்பாதிக்க முடியுதுன்னா, நீங்க தான் சக்சஸ்ஃபுல் ட்ரேடர். ஸோ அந்த விளக்கம் இந்த மாதிரி வியூ நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ல புதுசா வரவங்க உடனே டெய்லியும் நான் சம்பாதிக்கணும், இவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்ற டார்கெட்டோட வராங்களே தவிர, பட் எவ்வளவு எதிர்பார்க்கணும், எவ்வளவு கேபிட்டல் இருக்கணும், எது சேஃபான ட்ரேடு இதெல்லாம் கத்துக்கிட்டு வர்றது கிடையாது. ஸோ ஆஸ் என்எஸ்சி ஆத்தரைஸ் பர்சனா இந்த விஷயத்த அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஸோ இதுக்கப்புறம் இந்த தாட்ல நான் சொன்ன தாட்ல யோசிச்சு செயல்படுங்க. ஓகே, நன்றி நண்பர்களே.